வாட் இஸ் துனியா? துனியாண்டா என்ன நீங்க பார்க்கணும். என்ன துனியா? துனியால என்ன இருக்குது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துனியாவை படைச்சிட்டு நல்ல அழகா படைச்சிருக்கிறான், ரொம்ப பியூட்டிஃபுல்லா படைச்சிருக்கிறான். இப்ப அல்லாஹ் சொல்றதை கேளுங்க. அலமு அன்னமல் ஹயாத்துத் துனியா, அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்னா கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. நீங்க வாழ்ற இந்த பூமி அன்னமல் ஹயாத்துத் துனியா லைப், விளையாட்டு. விளையாட்டுன்னா என்ன? என்ன மகன் ஒரு டாய் கேட்கிறார், சின்னவர். எப்படி கேட்பாரு? அபி அதை வாங்கித்தாங்க. விருப்பமா கேட்பாரு, அது ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அது கிட்ட போய் பிடிச்சு பிடிச்சு பார்ப்பாரு. சரி அப்பா நான் வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்தா வீட்டுக்கு போக்காட்டி வெஹிக்கல்ல மோந்து பார்ப்பார். அதை உடைக்க ட்ரை இல்ல ராஜா, வீட்டுக்கு வந்து பார்ப்போம். அது காட்டி பொறுமை இல்ல, அதை இப்படி பெறட்டணுமா அப்படி பெறட்டணுமா இப்படி பார்க்கணுமா. சரி வீட்டுக்கு போய் பத்திரமா எடுத்து வச்சாலும் அதை கேட்பார். கொடுத்தா ஃபர்ஸ்ட் நாள் பாக்ஸ்ல இருந்து எடுத்து உள்ள அந்த காரையோ ஏதோ விளையாடுவார். ஒரு மாசம் போய் பாருங்க, ஒரு வருஷம் போய் அன்றைக்கு ஆசையா கேட்ட டாய் எங்கன்னு கேளுங்க. அது டாய்ஸ் பாஸ்கெட்ல இருக்கும். அதுல ஒரு ரோதையை காணும், இந்த கதவை காணும், அந்த கார்ல எங்க அது முடிஞ்சு. இதான் அல்லாஹ் சொல்றான் லைப், விளையாட்டு. விளையாட்டுன்ற ஒரு டைம்ல நீங்க ஆசைப்பட்டு இதுதான் கேட்பீங்க. இன்னொரு மாசம் கழிஞ்சு அதுவானா இதுன்னு கேட்பீங்க. இதுதான் விளையாட்டு. சின்னத்துல நீங்க விளையாண்டு இருப்பீங்க, உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அதே விளையாட்டு இப்ப விளையாட சொன்ன விளையாடுவீங்களா? சிரிப்பீங்க. அது விளையாட்டு. துனியா ஆகிராக்கு போன பிறகு சிரிப்பீங்க. இது யௌமன் அவுபாலயம், அங்க போன பிறகு சொல்லுவாங்களாம் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் ஒரு சின்ன பகுதி. துனியால எவ்வளவு இருந்திருப்போம்? அவ்வளோ 60 years ஒரு சின்ன பகுதி. அதனால அல்லாஹ் சொல்றான் லைவ், விளையாட்டு உங்களுக்கு எக்ஸ்பயர்ட் ஆகிரும். சின்னத்து விளையாட்டு 24 வயசானதுக்கு பிறகு மகன் கல்யாணம் முடிக்க போல அந்த விளையாட்டு விளையாடுவாரா? சின்ன விளையாட்டு இல்ல, அவர் எல்லாம் மாறி இல்ல. விளையாட்டுக்கு பிறகு கொஞ்சம் புள்ள டெவலப் ஆனதுக்கு பிறகு விளையாடுவாரு. அதுக்கு பிறகு எல்லாம் படம் பார்க்கறது, கார்ட்டூன் பார்க்கறது, கதை பார்க்கறது. சரி உங்க புள்ள ஆக விருப்பமா கார்ட்டூன், அந்த கார்ட்டூன் இந்த கார்ட்டூன் கேட்டுச்சு. இப்ப 40 வயசு கார்ட்டூன் பாப்பாரா? 40 வயசு ஒருத்தர் கார்ட்டூன் பாப்பாரா? கேவலமா இருக்கும்ல. எதெல்லாம் நீங்க களியாட்டமா பாத்தீங்களோ அதெல்லாம் ஒரு பருவம் தான், எக்ஸ்பயர்ட், அழிஞ்சிரும். அல்லாஹ் சொல்றான் இதான் துனியா. நீங்க ஆசைப்படுவீங்க துனியாண்டு, கொஞ்ச நாள் அது உங்களை விட்டு மறைஞ்சிரும். அது உங்களோட கல்வில இருக்காது. துனியால எதுவும் நிரந்தரமா பெர்மனண்டா கல்வில நிக்காது. அது ஜன்னா. அல்லாஹ் சொல்றான் அதுக்கு என்னது? வஸீனா. அடுத்தது என்ன? ஜீனத். ஜீனத் என்ற அலங்காரம், மேக்ஸிமம் பியூட்டிஃபுல். நான் பசந்தா நீங்க பசந்தா, நான் உடுத்தது ஓகேயா நீங்க உடுத்தது ஓகேயா, ஏண்ட கார் வர்த்தா உங்களோட ஜீப் வர்த்தா, யார் ஆக கூட யார் வீட்டுல பெஸ்ட் சோஃபா இருக்குது, வஸீனா. இதான் இந்த துனியா. ஜீனா என்னாகும்? நீங்க தான் மேக்ஸிமம் அழகா வீட கட்டிருப்பீங்க. இந்த நிக்க வரட்டில் எடுத்துக்கொள்வோம். வளவுக்கார ஆட்கள் இருக்கிறாங்க எனக்கு தெரியாது. அந்த காலத்துல கெட்டப்பட்ட வீடு இருக்கும். இன்னைக்கு நான் வரப்புல ஒரு கார் உண்டு, கண்ணும் போச்சு கார் உண்டு, 64 டேஷ். நான் அதை பார்த்துட்டே யோசிச்சேன், 64 டேஷ் பழைய கார், போச்சோ கார். ஆனா அது ஒரு ஸ்மார்ட் கார் ஒன்று. அந்த காலத்துல அந்த ஊர்லயே அவர் தான் பெரிய ஆள். ஏன்னா அந்த காரை வாங்குறதுக்கு, அந்த போச்சோ காரை வாங்குறதுக்கு இன்றைக்கு அதுதான் ஆக குப்பை கார், 5 லட்சத்துக்கு விற்கலாது. அன்றைக்கு அவர் அந்த காரை வாங்கியிருந்தால் அந்த காரை எட்டி எட்டி பார்த்திருப்பாங்க எல்லாரும் அந்த வாங்கின காலத்துல. ஏனென்றா அந்த காலத்துல அதுதான் ஆக வேலை கூடியான கார். அந்த காரை எடுத்துட்டு வந்தா அதை பார்க்கறதுக்கு 4 பேர் வந்திருப்பாங்க, எல்லாட்டையும் காலில் கார் இருக்காது. சோ இன்றைக்கு என்ன ஆச்சு? வஸீனா. நீங்க அழகா வாஷ்ரூமை கட்டி வச்சிருப்பீங்க. இன்னும் 5 வருஷம் போதும் உங்களோட புள்ள சொல்லும் டிசைன் மாறிட்டு, பேட்டர்ன் மாறிட்ட உடைங்க வாப்பா. நீங்க ஆக உங்களுக்கு கஷ்டப்பட்டு முழு உசுரையும் கொடுத்து ஊட கட்டிருப்பீங்க. பழைய ஊடு, அந்த ஊடு அந்த காலத்துல மகாகேதர பழைய ஊடு பசங்க கட்டி வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல அதுதான் ஊருக்கே பெருசு. இன்றைக்கு அது புத்து மண்ணு, செங்கல்ல போடுங்க, புத்து மண்ணா போச்சு. எவ்ரிதிங் எல்லாம் டிமாலிஷ் ஆயிரும். ஏன் துனியா? வஸீனா. எங்க போங்க அலங்காரம்? மேக்சிமம் மேக்கப் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப 50 வயசு, அதே கண்ணாடி முன்னாடி நீங்க தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க இளமையில இருந்த மாதிரி இப்ப இல்ல. வஸீனா. உங்க முடிகள் பழுத்துட்டு, உங்க அலங்காரங்கள் அழகு குறையுது. நீங்க எவ்வளவு மேக்சிமம் உங்களை வச்சாலும் உங்களோட வயசு. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க ஸ்ரீலங்காவில் உள்ள ஜனாதிபதி ஒரு ஆள், அவரோட மேக்சிமம் ஜனாதிபதி ஸ்டேஜுக்கு வந்தவர். அவரோட அலங்காரத்தை அவருக்கு தக்க வைக்க இயலாது. ஜனாதிபதி ஆனாலும் அலங்காரத்தை தக்க வைக்க இயலாது. அவ்வளவுதான். வஸீனா.
வத்தஃபாகுரும் பைனக்கும் அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அடுத்தது என்ன? உங்களுக்குள்ள பெருமை பேசிக்கொள்வது. எங்களோட கல்யாணம் தான் பெஸ்ட். பாத்தீங்களா, அந்த கல்யாணத்தை எடுத்த ஹால்ல இந்த பிரச்சனை இருக்குது. நாங்க கொடுத்தது சூப்பர் சாப்பாடு, என்ன ஆட்டாச்சு, இப்ப மாட்டரைச்சாச்சு. வத்தஃபாகுரும் பைனக்கும், செஞ்சத்துல எது பெஸ்ட்னு பேசுறது, அடுத்தவனை தாழ்த்துறது, அடுத்தவனை இழிவாக்குறது. ஆதிஹி துனியா, இதானப்பா துனியா. நீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க. இந்த இன்னைக்கு வரட்டிய மக்கள் உங்களுக்கு மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் சூப்பர், ஒரு நாளும் இல்லை. பாத்தீங்களா, உப்பு போதா, கூப்பிட்டு தந்தான் பாத்தீங்களா, அரிசி ஆயிடுச்சு அப்படின்னு வாங்கிச்சா. கீரி சம்பா இருக்குத்தானே, இது என்ன வேற சம்பா போட்டிருக்கிறேன். இதுதான் பேச்சு. உங்களுக்கு முஃமினா இருந்தா துவா வரும். மற்ற யாரும் உங்களோட குறைய சொல்லுவாங்க. தந்தானே ஒரு கோப்பி, அது கோப்பி இல்ல, அது வேற. இப்படியே சாப்பிட்ட புறவை ஏச்சு வாங்குவீங்க. ஆனா வத்தஃபாகுரும் பைனக்கும், உண்மையாக ஒரு சாப்பாடு என்பது அமர்கலம். உங்களெல்லாம் உட்கார வச்சு சோமா அல்ஹம்துலில்லாஹ் கையை கொடுத்து பேச. இன்னைக்கு சாப்பாடு எப்படி போச்சு தெரியுமா? ஷாங்க்ரிலா ஹோட்டல்ல, ஹில்டன் ஹோட்டல் எப்படி எல்லாரும் வர்றது, கேன்டீன்ல உட்கார மாதிரி உட்காரது, டைமுக்கு பெல் அடிக்கிற மாதிரி 10 o'clock வந்து வைப்பான். சாப்பிட்டாச்சு, பாய் ஹாய் முடிச்சு. இதான் சாப்பாடு. அன்பு ஒன்று சேர்ற இடத்துல ஒரு சகான் வந்து நிற்கும். நாங்க அன்பை ஒன்று சேர்ந்துட்டோம்டா அந்த இடத்துல எங்களோட முடிவு தான் சாப்பாடு. எங்களோட அன்பை பகிர்ந்து கொள்றதுல முடிவு தான் சாப்பாடு. இப்ப கல்யாணம், இப்ப உங்களோட ஊர்கள் எப்படி எனக்கு தெரியாது, கொழும்பு கல்யாணம்லாம் அன்பு பகிர்ந்தது இல்ல. ஓகே அப்படின்னுக்கோங்க. அவர் வந்து உட்காருவாரு, அவருக்கு பேசுறதுக்கு யாருன்னு தெரியாது, இது மாப்பிள்ளை விட்டா பொண்ணு விட்டான்னு தெரியாது, பட் பெரிய அளவுல செஞ்சிருவாரு. இதால கல்புல என்ன சந்தோஷம். ஒரு ஏழையை வீட்டுல கொண்டு வந்து கண்ணீர் போக சாப்பாடு கொடுங்க, அன்றைக்கு உங்களோட கல்பு நிறையும். ஒரு ஏழைக்கு ஊட்டி விடுங்க, உங்களோட கல்பு நிறையும். உங்களோட பிள்ளையோட போய் ஒரு உம்மா ஒரு எங்கேயாவது கீழே உட்கார்ந்து இருந்தாண்டா அந்த அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. உங்களோட மகனோட போய் பேசி கொடுங்க, உங்களோட மகளோட, அன்றைக்கு உங்களோட கல்பு நிறையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆடம்பரம் வத்தஃபாகுரும் பைனக்கும், நாங்க பிடிச்ச ஹோட்டல்ல லிஃப்ட் எல்லாம் இருக்குது. வத்தஃபாகுரும் பைனக்கும், உங்கள்கிட்ட சாப்பிட்டவங்க எல்லாம் உங்களோட பெருமையை பார்த்து சூப்பர் சொல்ல மாட்டாங்க. பெருமை பிடிச்சவன் அதே தான் ரிட்டர்ன் உங்களுக்கு வரப்போகுது. உங்களை பத்தி மக்கள் நலவா பேச மாட்டாங்க. மக்கள் பேசுறது தேவையும் இல்லை எங்களுக்கு பொறுத்தளவு. ஆனா துனியாவை சொல்றேன், வத்தஃபாகுரும் பைனக்கும், என்ன நடக்குது? இந்த ஹாஜியாரை விட அந்த ஹாஜியார், அந்த ஹாஜியாரை விட இந்த ஹாஜியார், இந்த ஹாஜியாரை தாண்டி அந்த ஹாஜியார், அந்த ஹாஜியாரை தாண்டி இந்த ஹாஜியார். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். ஆனால் கல்யாணம் எதுக்கு? 2 உறவுகளும் ஒன்று சேரனா. எனக்கு ஆச்சரியமா இருக்குது முஸ்லீம்களை பார்க்க போக்கல. கல்யாணத்துக்கு ரசூல் ஒரு துவா சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபில். ஒவ்வொரு நேரத்துக்கு துவா இருக்குது. டாய்லெட் போகல ஒரு துவா இருக்குது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸ். என்ன அங்க ஷைத்தான்கள் இருக்குது. தொலைப்போக்கில் ருக்குக்கு போகல ஒரு துவா இருக்குது. கல்யாணம் பண்ண துவா பாரக் யா அல்லாஹ் பாரக்கல்லாஹு லக்கும். அவங்க 2 பேருக்கும் பரக்கத்து செஞ்சது. என்ன அர்த்தம்? அவர் சைன் வச்சுக்கிறார். இன்றைக்கு தைரியமா வந்து யா அல்லாஹ் இந்த குடும்பத்தை நான் பார்க்க போறேன், அவருக்கு புள்ள கிடைக்கும், புள்ள கிடைச்சா புள்ளைக்குரிய சொத்து வரணும், இதெல்லாம் தைரியம் சைன் வைக்கிற நஃபக்கா. அவரோட தைரியம் எப்படி தெரியுமா? இது வரைக்கும் அவர் சாப்பிட்டு இருப்பாரு, உம்மாக்கு கொஞ்சம் கொடுத்திருப்பாரு. ஆனா அவர் குடும்ப தலைவரா போனா எவ்வளவு பெரிய ரிஸ்க் அவரோட தலைக்கு வருது. இன்றைக்கு அந்த துவா கபூல் ஆகினா முடிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். துவா கபூல் ஆகினா 100 பிள்ளைக்கு சாப்பாடு வந்து சேரும். துவா பதுவா செய்யற மாதிரி எடுத்து ஃபங்க்ஷன் எடுத்து எல்லாம் எடுத்து நினைக்கிறாங்க இது தான் ஹாப்பி. நோ, துவா செய்யற அடியார்கள் நிக்காவுக்கு வரணும், ஏழைகள் வலிமாவுக்கு வரணும். அவங்களோட துவாக்கள் சில வேளை அல்லாஹ் பரக்கத் அங்கீகரிச்சா மறந்துட்டீங்க. வத்தஃபாகுரும் பைனக்கும், உங்களுக்குள்ள நானா நீனா, இது சர்வ சாதாரணமான ரோட்ல உள்ள மனிதனுடைய உள்ளங்கள் சொல்ற விஷயங்கள். இதுவா மூமின்கள் செய்யற வேலை? நாங்க முஸ்லிமான நாங்க இப்படி இருக்க கூடாது. இது சாதாரண மக்கள், மார்க்கம் தெரியாதவர்கள், மற்ற மனிதர்கள், அவர்களுக்குள்ள இதெல்லாம் பண்ணுவாங்க. நாங்க யாரையும் கீழே ஆக்க கூடாது, யாரையும் கீழாக்க கூடாது. உண்மையாக சொல்ல போனா நான் சும்மா இதுக்கு சொல்றேன், ஏண்ட வலியுமா நேரம், ஏண்ட வலியுமா நேரம் உண்மையான அப்ப பணக்காரன் இல்லை, அப்ப என் சல்லியும் இல்லை, நான் ரொம்ப ஏழை. கல்யாணம் முடிக்கிற டைம்ல ஓரளவு சல்லி அப்பதான் வர்ற டைம். நான் என்ன செஞ்சேன்டா, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வலிமாக போறதுக்கு அப்பெல்லாம் எங்கள்கிட்ட கார் ஒன்றுமே இல்லை, நாங்க காரே இல்லை, வாகனமே இல்லை. வாகனம் இல்லாட்டியும் கல்யாணத்துக்கு வாகனம் பிடிச்சி பூவெல்லாம் வச்சு வைப்பாங்களே, வத்தஃபாகுரும் பைனக்கும். நீங்க BMW நான் பென்ஸ், வழங்குச்சா அப்படி போடுறது. அந்த மாதிரி நாங்க என்ன செஞ்சோம்னா, வீட்டுல போற வேன்ல போனோம், வரப்போக்குள்ள வேன் ஃபீல், மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு வேன்ல இடம் இல்லை. வல்லாஹி நானும் வைஃபும் ஆட்டோல வந்தோம். ரப்புல் இஸ்ஸத்
எத்தனை வாகனங்கள் ஏறணும் அத்தனை வாகனங்கள் ஏற வச்சுட்டார். எங்கட லைஃப்ல எது இல்லையோ இல்லை, இருக்குதுண்டா இருக்குது. தட்ஸ் ஆல். ஏண்ட வலிமா ஒரு 70 அந்த அளவுக்கு ஏன்னா இருக்கிற சிக்கனத்தில் எவ்வளவுக்கு எல்லாரும். ஆனால் இந்த வலிமான்னு கேள்விப்பட்டு அந்த டைம்ல நான் கொஞ்சம் இலங்கைக்கு அறிமுகமான்ட்டு அந்த அன்புக்காக வேண்டி போன்ல கேட்டு 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 செக்ரட்டரி இருந்தாங்க, அப்போ போன்ல கேட்டு கேட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 130 சவான் மட்டும் போய்த்திருக்கு. நான் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தடவை ஓப்பன் உங்களுக்கு சொல்றேன். வீடியோக்களை கட் பண்ணுங்க. என்னண்டா, அதாவது எல்லாரும் சாப்பிட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க குடும்பத்தார தவிர. ஒரு நாள் எனக்கு வெக்கம் வரவும் இல்லை. எல்லாம் என்னுடைய பக்கத்துல இந்த நண்பர்கள் அட்ஜஸ்ட் பண்ணினாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கோழி பேத்திங்க, அப்புறம் அரை கோழி பேரிக்கும், அதை பத்தி கவலை இல்லை. வந்தவங்க சாப்பிட்டாங்களா, அல்லாஹ் பரக்கத்தை வச்சேன், அல்லாஹ் காட்டன். அந்த துஆவை கேட்கறதுக்கு அந்த அடியார்கள் வந்திருக்கிறாங்க. எதையும் டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரப்போட நீங்க நெருங்கினீங்கன்னா ரப்பு உங்களுக்கு பொறுப்பு. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் போதும், வேற யாரும் தேவையில்லை. அதனால இதை போய் டென்ஷன் ஆகிறதுக்கும், உண்மையாக சொல்ல போனா உண்மைதான், டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் மீது தவக்கல் வச்சுங்கண்டா, உண்மையா அல்லாஹ் சொல்ற மாதிரி நடந்தீங்கண்டா எந்த டென்ஷனும் இல்லை. உங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளையா நீங்க தலையை பிடிக்க வேண்டிய தேவையில்லை. 5 ஒன்றுக்கு நீங்க கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ்ட்ட பொறுப்பை சாட்டுங்க. நீங்க நடக்க மட்டும்தான் வேணும், நேர்மையா ஒழுக்கமா. சரி, இப்ப